அனைவருக்கும் வணக்கம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு 2024ஆம் ஆண்டின் முதல் மாதமான ஜனவரி மாதத்தின் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது கோடீஸ்வர யோகம் நிறைந்த ஒரு மாதமாக ஜனவரி மாதம் அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் மிகவும் அபரிவிதமாக உருவாகிறது என்பதை கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. ஏனென்றால் 9இல் குரு, 6இல் சூரியன், 5இல் சுக்கிரன் என்ற அமோகமான மாற்றத்தை சந்திக்கக்கூடிய சிறந்த மாதமாக இந்த ஜனவரி மாதம் நிச்சயமாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு அமைகிறது. 2024ஆம் ஆண்டு முதல் மாதமாக இருக்கக்கூடிய ஜனவரி மாதத்தில் பல கிரகநிலைகள் சாதகமாக சஞ்சரிப்பதால் கோடீஸ்வர யோகம் நிறைந்த ஒரு மாதமாக இந்த ஜனவரி மாதம் அமைவதற்கான வாய்ப்பும் சூழ்நிலையும் பல்வேறு தருணங்கள்ல அமைகிறது என்பதை கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. அது மட்டுமல்லாது எப்பேற்பட்ட மாற்றத்தை சந்தித்தாலும் தங்களுடைய இயல்பில் இருந்து மாறாத கிரக அமைப்புகள் இருப்பதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சிறந்த மாற்றம் என்பது உருவாக போகிறது. ஆனால் அதே சமயம் உங்களுடைய பண்புகளில் எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் விரைந்த தனலாபத்தை பெறக்கூடிய ஒரு சிறந்த மாதமாக இந்த ஜனவரி மாதம் அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் மிக அபரிவிதமாக இருக்கிறது. ஏனென்றால் முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு தனது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாயின் ஆட்சி வீடான மேசராசியில் வலுவாக சஞ்சரிக்கிறாருங்க. இது சிறந்த வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. மேசராசியில் குரு சஞ்சரிக்கும் போது அதிவிரைவாக அனைத்து விதமான நன்மைகளையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் வீற்றிருப்பாருங்க. இது பல்வேறு தருணங்களில் இணைக்கக்கூடிய காரியங்களை அதிவிரைவாகவும் துல்லியமாகவும் செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பையும் யோகத்தையும் உருவாக்கி கொடுக்கிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். அது மட்டுமல்லாது ஜீவனக்காரராக இருக்கக்கூடிய சனி பகவானின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் அவர் மிக வலுவாக ஆட்சி பலம் பெற்று தனது சொந்த ராசியான கும்பராசியில் அமர்ந்திருக்கிறாருங்க. கும்பத்தில் சனி இருக்கும்போது குடகுடமாய் நன்மை என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட இந்த தருணத்தில் சனி ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் எந்த பணியாக இருந்தாலும் நிறைந்த முன்னேற்றம் நிச்சயமாக உருவாகக்கூடிய இனிமையான தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க. சனி ஏழரை சனியாகவோ அஷ்டம சனியாகவோ இருந்தாலும் பெரிய அளவிற்கு பாதிப்பு ஏற்படாத ஒரு சிறந்த தருணமாக அமைவதற்கான வாய்ப்பை இந்த தருணத்தில் கும்பராசியில் வீற்றிருப்பதால் மிக அபரிவிதமான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் சனி ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க. இது நிறைந்த தொழில் ரீதியான முன்னேற்றத்தையும் உத்தியோக ரீதியான பல சலுகைகளையும் எதிர்பாராத அதிரடியான திருப்பங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்துகின்றன. நிழல் கிரகங்களாக உள்ள ராகு மற்றும் கேதுவின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போதும் இரண்டு கிரகநிலைகளும் தங்களது சமய கிரகமாக இருக்கக்கூடிய கிரகநிலைகளின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிக்கின்றன. அதில் குறிப்பாக ராகு குருவின் ஆட்சி வீடான மீன ராசியிலும் கேது புதனின் ஆட்சி வீடான கன்னிராசியிலும் அமர்ந்திருக்கிறாருங்க. இது நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது. நிழல் கிரகங்கள் நிஜ வாழ்க்கையில் பல்வேறு தருணங்கள்ல முன்னேற்ற வாய்ப்பை நிறைந்து கொடுக்க போகிறது. அது மட்டுமல்லாது குரு தனது நட்பு கிரகமான செவ்வாயின் ஆட்சி வீடான மேசராசியில் அமர்ந்திருப்பது போல் செவ்வாய் தனது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குருவின் ஆட்சி வீடான தனுசு ராசியில் அமர்ந்திருக்கிறாருங்க. இது பல்வேறு வகையில வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது குருவின் சுப பார்வை செவ்வாயின் மீது அதீதமாக கிடைக்கக்கூடிய இந்த தருணம் பல்வேறு விதமான நன்மையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க. அது மட்டுமல்லாது முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் இந்த மாதத்தின் முற்பகுதியில், அதாவது ஜனவரி மாதத்தின் முற்பகுதியில் தனுசு ராசியிலும் பிற்பகுதியில் மகர ராசியிலும் சஞ்சரிக்க போகிறாருங்க. சூரியனுடைய இந்த அமைப்பு வாழ்வில் இன்பம் பிறப்பதற்கான வாய்ப்பையும் பொங்கல் எப்படி பொங்கி வருகிறதோ அதுபோன்று செல்வ செழிப்பு நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் கோடீஸ்வர யோகம் நிறைந்து கிடைக்கக்கூடிய இனிமையான தருணமாக அமைய போகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. செவ்வாய் மற்றும் சூரியனின் அமைப்பு மிக சிறந்த மாறுதலை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அதே போன்று சுக்கிரன் இந்த தருணத்தில் முற்பகுதியில் விருச்சிக ராசியிலும் பிற்பகுதியில் தனுசு ராசியிலும் சஞ்சரிக்க போகிறாருங்க. புதனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் 3 இடத்தில் சஞ்சரிக்க போகிறார். விருச்சிக ராசியிலும் தனுசு ராசியிலும் மகர ராசியிலும் புதன் சஞ்சரிக்க போகிறாருங்க. புதனின் அமைப்பு பல்வேறு விதமான மாறுதலை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. சந்திரனை பொறுத்த வரைக்கும் அஷ்டமத்தில் 2.5 தினங்கள் சஞ்சரிப்பார். அந்த தருணத்தில் மட்டும் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். மற்ற தருணங்கள் சாதகமாக அமையும். அதே சமயம் தங்களுடைய பண்புகள்ல மிகப்பெரிய அளவுல சிறந்த முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய மாதமாக அமைய போகிறதுங்க. உதாரணமாக ஒரு பூனை ஒன்று இருக்கிறது. அந்த
அந்த பூனையை ஒரு நபர் காதலிக்கிறாருங்க. பூனையின் மீது அளவற்ற அன்பும் அளவற்ற காதலையும் வெளிப்படுத்துகிறார். தான் திருமணம் செய்து கொண்டால் இந்த பூனையை தான் திருமணம் செய்து கொன்றுவேன் என்று அடம் பிடித்து தன் தந்தையிடம் செல்கிறாருங்க. தந்தையிடம் சென்று எனக்கு எப்படியாவது இந்த பூனையுடன் திருமணம் செய்து வையுங்கள் என்று சொல்கிறார். அதற்கு தந்தை அப்படி என்றால் நான் ஒரு விஷயம் செய்கிறேன் என்று இறைவனிடம் பிரார்த்திக்கிறாருங்க. பிரார்த்தனை செய்து இறைவனிடம் வேண்டி அந்த பூனையை ஒரு அழகான பெண்மணியாக மாற்றுகிறாருங்க. அப்படி பெண்மணியாக மாற்றியதற்கு பிறகு தன்னுடைய புதல்வனுக்கு அந்த பெண்மணியுடன் திருமணத்தை ஏற்பாடு செய்து நடத்துகிறார். அந்த பெண் உலகத்திலேயே மிக சிறந்த அழகியான தோற்றம் கொண்டவளாக இருக்கிறார். அற்புதமான பல பண்புகளை கற்றுக் கொடுத்திருக்கின்றனர். அந்த தந்தைக்கும் மகனுக்கும் மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஆனால் அதே சமயம் திருமணம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய வேளையில் மணவேடையில் அமர்ந்திருக்கும் போது அந்த மணமேடைக்கு அருகாமையில் ஒரு எலி இங்கிருந்து தாவி குதித்து செல்வதை கண்டவுடன் அந்த மணப்பெண் அந்த எலியை பிடிப்பதற்காக ஓடி விடுகிறாருங்க. இதுதான் நம்மளுடைய வாழ்க்கையில் யதார்த்தமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. நாம் எப்படிப்பட்டவர்கள், நம்மளுடைய குணம் எப்படிப்பட்டது என்பதை அந்த சூழ்நிலையானது வெளிப்படுத்துகிறது. அதே போன்றுதான் இந்த தருணத்தில் நம்மீது மற்றவர்களுடைய பாசம், அன்பு இல்லை, வெறுப்பு தான் அதீதமாக இருந்தாலும் மற்றவர்கள் மீது இருக்கக்கூடிய அன்பு, குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் உறவினர்கள், நண்பர்களிடம் இருக்கக்கூடிய அன்பு உங்களின் பண்பை மாற்றாத ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அவர்கள் எவ்வளவுதான் துரோகம் செய்தாலும் அவற்றை மன்னித்து அவர்களுடைய முன்னேற்றத்திற்காகவும் செயல்படக்கூடிய ஒரு சிறந்த மாதமாக இந்த ஜனவரி மாதம் அமைய போகிறதுங்க. எனவேதான் கிரகநிலைகளின் அமைப்பு இப்படி இருப்பதால் கோடீஸ்வர யோகம் நிறைந்த ஒரு மாதமாக இந்த ஜனவரி மாதம் அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் மிகவும் அபரிவிதமாக உள்ளது. சிம்மராசிக்காரர்களின் குடும்ப சூழ்நிலையை ஆராய்ந்து பார்க்கும் போது சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் மிக அபரிவிதமாக 9ஆம் இடம் ஆகிய பாக்கியஸ்தானத்தில் அதிவிரைவாக நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் குரு சஞ்சரிக்கிறாருங்க. குரு மிக சிறப்பாக சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணம் என்பது சிம்மராசிக்காரர்களுடைய வாழ்வில் நிறைந்த மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய இனிமையான தருணமாக அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் மிகவும் அபரிவிதமாக உருவாகி இருக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க. பல்வேறு விதமான சுப நிகழ்வுகள் இனிமையான தருணங்களாக மாறுவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிறைந்த ஒரு இனிமையான தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க. இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. இன்னும் சில மாதங்கள் மட்டுமே 9இல் சஞ்சரிக்க போகிறாருங்க குரு. எனவே அதற்குள் நிறைந்த முன்னேற்றத்தை மிக அபரிவிதமான முறையில் நிச்சயமாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்க போகிறார். எனவே கோடீஸ்வர யோகம் நிறைந்த ஒரு தருணமாக அமைந்திருக்கிறது. 9இல் குரு என்றாலே உச்சபட்ச நன்மை கிடைக்கும். எனவே குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். எதிர்பாராத சங்கடங்கள் நீங்குவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இந்த மாதத்தில் உண்டு. ஜீவனாதிபதியாக இருக்கக்கூடிய சனியும் 7இல் இருக்கிறாருங்க. சப்தமஸ்தானத்தில் கண்டச்சனியாக அமர்ந்திருக்கிறார். சனி சாதகமற்ற ஒரு அமைப்பில் இருந்தாலும் கும்பராசியில் இருப்பது சற்று நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க சனி. எனவே சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் பெரிய அளவிற்கு சனியால் சிரமம் இல்லை. அதே சமயம் உத்தியோக ரீதியாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய போனஸ், விடுமுறை உட்பட அனைத்தும் மிக சிறப்பாக கிடைக்கும். பல சலுகைகளை நிறைந்து வருவதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு. தொழில்துறை, வியாபாரத்துறை ரீதியாக திட்டமிடக்கூடிய காரியங்கள் அனைத்தையும் மிக சிறப்பாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்த ஒரு தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. அதே சமயம் நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேதுவின் அமைப்பு சாதகமற்ற அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் ராகு அஷ்டமத்திலும் கேது தனஸ்தானத்திலும் இருப்பது பொருளாதார ரீதியாக சின்ன சின்ன தடைகளை ஏற்படுத்தலாம். அதே சமயம் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல தொந்தரவை சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு. எனவே உணவு பழக்க வழக்கத்தில் அதீத கவனத்தை செலுத்த வேண்டிய ஒரு மாதமாக பார்க்கப்படுகிறது. செவ்வாய் இந்த மாதம் முழுவதும் 5ஆம் இடமாகிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருப்பதால் குடும்ப ரீதியான பிரச்சனைகள் தீரும். பூர்வீக சொத்துக்கள் ரீதியாக பல பிரச்சனைகள் தீர்ந்து கோடீஸ்வர யோகம் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு. சூரியன் 5இல் இருந்து 6ஆம் இடத்திற்கு மாறுகிறாருங்க. அமோகமான மாற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பிற்கு மாறுவது சிம்மராசிக்காரர்களுக்கு வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. சுக்கிரன் மற்றும் புதனின் அமைப்பும் சாதகமாக இருக்கிறது. சந்திரனை பொறுத்தவரைக்கும் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கும் போது மட்டும் விழிப்புணர்வுடன் இருங்க. மேலும் இந்த ஜனவரி மாதத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உடற்பயிற்சி மற்றும் மனப்பயிற்சியை மேற்கொள்ளுங்கள். யோகா போன்ற மனதை திடப்படுத்தக்கூடிய பயிற்சியை மேற்கொண்டால் நிறைந்த
நிறைந்த நன்மை கிடைக்கும். மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக சிம்மராசிக்காரர்கள் சனிக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள நவகிரக சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்வில் இனிதாக கிடைக்கும்.